கர்த்தருக்குள் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் உன்னத பாட்டு என்ற அருமையான புத்தகத்தை 22வது வாரமாக ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த வாரத்திலே ஒரு 4 வசனங்களுக்கான விளக்கங்களை பார்க்க போகின்றோம். 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த அத்தியாயம் முழுவதும் மணமகன் தன்னுடைய மணவாட்டியினுடைய அழகை புகழ்வதாக இருக்கிறது. கடைசி ஒரு வசனம் தவிர மற்ற எல்லா வசனங்களும் மணமகன் தன் மணமகளின் அழகை புகழ்வதாக இருக்கிறது. அதில் 10வது வசனத்துக்கு இப்பொழுது நாம் வருகிறோம். 10ஆம் வசனம் இவ்வாறு கூறுகிறது: உன் நேசம் எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது, என் சகோதரியே, என் மணவாழியே, திராட்சரசத்தை பார்க்கிலும் உன் நேசம் எவ்வளவு மதுரமாய் இருக்கிறது. சகல கந்த வர்க்கங்களை பார்க்கிலும் உன் பரிமள தைலங்கள் எவ்வளவு வாசனையாய் இருக்கிறது. நாம் ஏற்கனவே சொன்னது போல சகோதரி என்பது மனைவியை மிகுந்த அன்போடு அழைக்கக்கூடிய ஒரு விஷயமாக அந்த இஸ்ரேல் தேசத்து கலாச்சாரத்தில் இருந்திருக்கிறது. நம்ம இப்படி நம்ம சொல்றோம், வாங்கம்மா, இங்க வாமா அப்படின்னு சொல்றோம். அவங்க அம்மாவாயிர மாட்டாங்க நமக்கு மனைவியே. அதே போன்று அங்கே சகோதரி என்று கூப்பிடுவது ஒரு மிகுந்த அன்போடு கூப்பிடுகிற ஒரு காரியமாய் இருக்கிறது. இந்த வசனம் உன்னத பாட்டு 4:10 பழைய ஏற்பாட்டு சந்தர்ப்ப பொருளின்படி பெரும்பாலும் தேவனுக்கும் அவருடைய மக்களுக்கும் இடையிலான அன்பின் உருவமாக பொருள் கொள்ளப்படுகிறது. மற்றும் இது புதிய ஏற்பாட்டின் சந்தர்ப்ப பொருளில் கிறிஸ்துவுக்கும் அவருடைய சபைக்கும் இடையிலான அன்பின் உருவகமாகவும் பொருள் கொள்ளப்படுகிறது. இந்த புத்தகம் மனித அன்பையும் திருமண உறவின் அழகையும் கவிதை நடையில் கொண்டாடுகிறது. சாலமோனின் பாடல் உன்னத பாடல் 4:10 பேசுபவர் தன்னுடைய சகோதரியும் மனைவியுமானவர்களின் அன்பை கண்டு வியப்பையும் பாராட்டையும் வெளிப்படுத்துகிறார். இந்த வசனத்தில் சகோதரி மற்றும் மனைவி என்ற சொற்களின் பயன்பாடு அந்த உறவில் உள்ள ஆழமான பிணைப்பையும் நெருக்கத்தையும் குறிக்கவே பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த வகையில் ஆழமான உணர்ச்சி பூர்வமான பாசமும் பற்றும் உன் அன்பு எவ்வளவு அழகானது என்ற சொற்றொடரில் வெளிப்படுகிறது. இதில் விவரிக்கப்படும் அன்பின் அழகு மற்றும் தூய்மையை குறித்த வியப்பும் பாராட்டும் நமக்கு இதில் நன்றாக உணரப்படுகிறது. மணவாட்டியின் அன்பை திராட்சை ரசத்திற்கும் வாசனை தைலங்களுக்கும் ஒப்பிட்டு உரைத்தார். இது பேசுபவர் தன் அன்புக்குரியவளின் பாசத்தில் காணும் செழுமையையும் இன்பத்தையும் பிரதிபலிக்கிறது. திராட்சரசமும் வாசனை தைலங்களும் மகிழ்ச்சி மற்றும் ஆடம்பரத்தின் அடையாளங்கள் ஆகும். பிரியத்துக்குரியவளின் பாசத்தை இந்த ஆடம்பரமான பொருட்களுடன் ஒப்பிடுவதன் மூலம் அந்த அன்பின் மூலம் மணவாளனுக்கு கிடைக்கும் எல்லையற்ற மகிழ்ச்சியும் திருப்தியையும் அவர் இங்கு வலியுறுத்துகிறார். இவ்வசனத்தின் பொருள் மற்றும் முக்கியத்துவம் பற்றி சற்றே பார்ப்போம். உன்னதமான பாராட்டு. மணமகன் தனது மணப்பெண்ணின் அன்பை கண்டு வியந்து அதை மகிழ்ச்சியூட்டுவது திராட்சரசத்தையும் நறுமண பொருட்களையும் விட இனிமையானது என்று புகழ்கிறார். உடன்படிக்கையின் அன்பு. இது பிரத்யேகமான, நெருக்கமான மற்றும் தேவனை மகிமைப்படுத்துவதான திருமண அன்பை கொண்டாடுகிறது. மேலும் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள ஆழமான உறவின் திருப்தியையும் இது எடுத்து காட்டுகிறது. ஆன்மீக ஒப்புவமை. புதிய ஏற்பாட்டின் சந்தர்ப்ப பொருளில் இது விசுவாசிகளின் மீது, அதாவது கிறிஸ்துவின் மணப்பெண்ணாகிய அவரது சபையின் மீது கிறிஸ்து காண்பிக்கும் தியாகம் நிறைந்த மற்றும் மகிழ்ச்சியான அன்பின் ஒரு சித்திரமாக கருதப்படுகிறது. அந்த அன்பு உலக இன்பங்கள் எதை விடவும் மேலானது. புலனின்பம் சார்ந்த உருவகங்கள். செழுமையான திராட்சை ரசம் மற்றும் இனிமையான நறுமண பொருட்களும் ஒப்பிடுதல் என்பது ஆழ்ந்த இன்பம், பரவசம் மற்றும் ஆன்மீக செழுமையை உணர்த்துகிறது. ஒருமைப்பாட்டின் கருப்பொருள். சகோதரி மற்றும் மணவாளி என்ற சொற்றொடரின் பயன்பாடு அவர்களின் ஒன்றிணைந்த அடையாளத்தை குறிக்கிறது. ஏற்கனவே இதை பற்றி நாம் ஆராய்ந்திருக்கிறோம்.
சகோதரி என்பது ஆழ்ந்த பாசத்தை குறிக்கும் ஒரு சொல்லாக உள்ளதே தவிர முறையற்ற உறவை குறிப்பதில்லை. இது அவர்களின் ஐக்கியத்தில் உள்ள ஷாலோம் முழுமை என்பதன் பிரதிபலிப்பாகும். 11ஆம் வசனம். என் மனவாளியே, உன் உதடுகளிலிருந்து தேன் ஒழுகுகிறது, உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது, உன் வஸ்திரங்களின் வாசனை லீபனோனின் வாசனை கோப்பாய் இருக்கிறது. இந்த வசனத்திய முக்கியமான விளக்கங்கள் என்ன என்று பார்க்கும்போது, முதலாவது இனிமை மற்றும் ஊட்டமளிக்கும் வார்த்தைகள். தேன்கூடு மற்றும் தேனும் பாலும் என்ற உருவகங்கள் பிரியமானவளின் பேச்சில் மகிழ்ச்சியான, செழுமையான மற்றும் உயிரோடுக்கும் தன்மையை எடுத்து காட்டுகின்றன. அவருடைய வார்த்தைகள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நாட்டின் செழுமையைப் போலவே தூய்மையானவர்களாயும் இனிமையானவர்களாயும் மற்றும் ஆன்மீக ரீதியாக ஊட்டமளிப்பவர்களாயும் உள்ளன என்பதை இந்த உருவகங்கள் உணர்த்துகின்றன. தூய்மை மற்றும் மகிழ்ச்சி. தேன்கூட்டில் காணப்படும் தேனின் இயல்பான இனிமையானது அவளுடைய வார்த்தைகள் மற்றும் பிரசன்னத்தில் உள்ள உள்ளார்ந்த தூய்மை மற்றும் விரும்பத்தக்க தன்மை பற்றி பேசுகிறது. உடன்படிக்கை மற்றும் நெருக்கம். மணவாளி அல்லது மணமகள் என்ற சொல்லானது ஒரு புனிதமான அர்ப்பணிக்கப்பட்ட உறவின் பந்தத்தை குறிக்கிறது. மேலும் இது உணர்ச்சி பூர்வமான உருவகங்கள் திருமணத்திற்குள் இருக்கும் உடல் ரீதியான மற்றும் ஆவிக்குரிய மகிழ்ச்சியை கொண்டாடுகின்றன. இது கிறிஸ்து தம் மக்கள் மீது, அதாவது சபை மீது கொண்டிருக்கும் அன்பை பிரதிபலிக்கிறது. தெய்வீக பிரதிபலிப்பு. இந்த நெருக்கமான மனித அன்பு மற்றும் தெய்வீக அன்பின் இந்த நெருக்கமான அன்பு மனித அன்பு மற்றும் தெய்வீக அன்பின் பிரதிபலிப்பாக காணப்படுகிறது. இதில் பங்கேற்பவர்கள் தங்கள் விசுவாசமுள்ள மகிழ்ச்சியான ஐக்கியத்தின் மூலம் படைப்பாளரை மகிமைப்படுத்துகிறார்கள். நம்மை படைத்தவரை மகிமைப்படுத்துதல் என்பதே திருமண உறவின் முக்கியமான நோக்கமாகும். திருமணத்தை இந்த உலகத்திலே சாதாரணமான ஒரு காரியமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திருமணம் என்பது நம்மை படைத்த பரிசுத்த தேவனை மகிமைப்படுத்துதல் என்பதாக உள்ளது. ஏனென்றால் ஆதியாகமத்திலே தேவன் சொன்னார், பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு திருமணத்தில் இணையும் போது அவர்கள் தங்களை படைத்த தேவனின் நோக்கத்தை நிறைவேற்றி அவரை மகிமைப்படுத்துகின்றனர். அவர்கள் தங்கள் வாழ்வில் அர்ப்பணிப்பு மற்றும் ஒருவர் மற்றவருக்காக வாழுதல் ஆகியவற்றை உண்மையாக கடைபிடிக்கும் போது தேவன் அவர்களில் மகிழ்ச்சி அடைகின்றார். இது உலகப்பிரமாண திருமணத்திலே நடக்கின்ற காரியம். ஆவிக்குரிய வகையில் நாம் கண்ணோக்கும் போது நாம் ஞானஸ்தானத்தில் கிறிஸ்துவோடு ஒன்றித்தலை நினைவில் கொள்ள முடியும். இதில் தேவன் நம்மை படைத்ததற்கான நோக்கம் நிறைவேற்றப்படுகிறது. அவரோடு நாம் கொண்டிருந்த ஐக்கியம் மறுபடியும் புதுப்பிக்கப்படுகிறது. ஒரு மனைவி எப்படி தன் கணவனுக்கென்றே தன்னை அர்ப்பணித்து வாழுகின்றாளோ அதே போன்று கிறிஸ்துவுக்குள் வாழும் நாம் கிறிஸ்துவுக்கென்றே நம்மை முழுவதுமாக அர்ப்பணித்து வாழ வேண்டும். அவ்வாறான வாழ்வில் தான் நம்மை படைத்த தேவன் நமக்காக கொண்டுள்ள நோக்கத்தை நாம் நிறைவேற்ற முடியும். லீபனோனின் நறுமணம். இது பெரும்பாலும் 12ஆம் வசனத்துடன், அதாவது ஆடைகளின் வாசனையுடன் இணைக்கப்பட்டிருந்தாலும் இந்த இனிமையானது லீபனோனின் நறுமணமுள்ள கேதுரு மரங்களுடன் தொடர்பு படுத்தப்படுகிறது. இது பிரியமானவளின் புலன் சார்ந்த அனுபவத்திற்கு ஆழத்தை சேர்க்கிறது. இவ்வசனத்தின் ஆழமான பொருள் என்ன என்பதை பார்க்கும்போது உடல் ரீதியானதை கடந்தது. இந்த வசனம் வெறும் உடல் ஈர்ப்பை கடந்து ஆழமான உணர்வு மற்றும் ஆவிக்குரிய தொடர்பை உள்ளடக்கியுள்ளது. ஆழமான பாசம் எவ்வாறு ஆன்மாவிற்கு ஊட்டமளிக்கிறது என்பதை இது காட்டுகிறது. கிறிஸ்துவை முன்னறிவித்தல். இந்த உருவகம் பெரும்பாலும் கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இடையிலான உறவுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அவருடைய வார்த்தைகளும் பிரசனமுமே இனிமை மற்றும் ஊட்டம் மற்றும் ரட்சிப்பின் இறுதி ஆதாரமாக உள்ளன. நெருக்கத்தில் பரிசுத்தம். இது உணர்ச்சி பூர்வமான மற்றும் நெருக்கமான, அதே சமயம் தூய்மையான
பரிசுத்தமான மற்றும் தேவனின் ஆசீர்வாதங்களின் பிரதிபலிப்பாக இருக்கும். அன்பின் கண்ணோக்கத்தை இது முன்வைக்கிறது. இது விசுவாசம் மற்றும் மகிழ்ச்சியான ஐக்கியத்தை ஊக்குவிக்கிறது. அடுத்து நாம் 12ஆம் வசனத்துக்கு வருகின்றோம். என் சகோதரியே, என் மணவாழியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். இந்த வசனத்தில் நமக்குள்ள பாடம் என்ன? மணவாளன், அதாவது கிறிஸ்து, மணவாட்டியை, அதாவது சபையை ஒரு அடைக்கப்பட்ட தோட்டம் என்று கூறுகிறார். இது மணவாளனுக்கான தனிப்பட்ட ஒரு தோட்டமாக இருக்கிறது என்று அவர் கூறுகிறார். அவள் வேறு யாருக்கும் சொந்தமானவள் அல்ல. அவள் தன் கர்த்தருக்கு மட்டுமே உரியவள். கர்த்தருடன் நமக்குள்ள உறவு அப்படிப்பட்டதாக இருக்கிறதா? நீ என்னுடைய தனிப்பட்ட தோட்டம், என்னுடையது மட்டுமே என்று கர்த்தர் நம்மிடம் கூறக்கூடுமா? தேவைக்கு அதிகமான பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள், பூமிக்குரிய அதிகாரம் மற்றும் புகழை பெறுதல் மற்றும் நமக்கென்று பெயர் சம்பாதிப்பது போன்ற பல விஷயங்கள் உலகத்தில் நம்மை ஈர்க்கின்றன. நல்லா கவனிங்க. பூமிக்குரிய அதிகாரம், தேவைக்கு அதிகமான பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் மற்றும் இந்த உலகத்திலே ஒரு நட்புகளை பெறுதல் போன்ற பல விஷயங்கள் இந்த உலகத்தில் நம்ம ஈர்க்கின்றன. இவை யாவும் நமக்கு ஏற்படுகிற சோதனைகள் தான். இது போன்ற சோதனைகளை, அதாவது மணவாட்டியை ஈர்த்து கெடுக்க முற்படும் மற்ற ஆண்களுடன் இந்த சோதனைகளை நாம் ஒப்பிடலாம். ஒரு திருமணம் முடித்து ஒரு கணவனும் மனைவி போகும்போது, திருமணம் முடித்த புதிதிலே அவள் தன்னை நன்றாக அலங்கரித்துக் கொள்வாள். எல்லாருமே அலங்கரித்துக் கொள்கிறார். ஆனால் திருமணமான புதிதிலே இந்த பெண்கள் அலங்காரத்திலே அதிக அக்கறை காண்பிப்பார்கள். அப்படி போகும்போது வழியிலே பார்க்கின்ற மற்ற ஆண்கள் அவளை ஈர்த்து கெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படுகின்றன. அதே போன்றுதான் இங்கே நாம் கிறிஸ்துவுடன் திருமண உறவிலே இணைந்திருக்கிறோம், ஞானஸ்நானம் பெறும் பொழுது. அப்போ இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற பொழுது நிச்சயமாக நம்மை ஈர்த்து கெடுக்கக்கூடிய அநேக காரியங்கள் இருக்கின்றன. பாருங்க, அநேக ஊழியர்கள் ஊழியத்தை தொடங்குகிறார்கள், நல்ல முறையில் தொடங்குகிறார்கள். ஆனால் இடையிலே பணம் சம்பாதிக்கணும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது ஊழியத்தை விட்டு விடுகிறார்கள். இது எவ்வளவு பரிதாபமான ஒரு காரியம். உண்மையிலேயே இந்த உலகத்திலே நாம பொருள் ஈட்ட வேண்டும், இல்லை என்று சொல்லவில்லை. நம்ம தேவைக்கு பொருளை ஈட்ட வேண்டும். ஆனால் தேவைக்கு மிஞ்சி நாம் பொருளை ஈட்ட தொடங்கும் போது நாம் சாத்தானுடைய அதிகாரத்துக்கு உட்படுகிறோம். சாத்தானுடைய சோதனைகள் நம்மை ஈர்க்கின்றன. விசுவாசிகளுக்கும் ஊழியருக்கும் இது ரெண்டு பேருக்குமே இது பொருந்தும். இங்கே முத்தலகுப்பட்டி என்ற சபையில அருமையான சகோதரர் ஒருவர் இருந்தார். அவர் அவருடைய மனைவி அருமையான விசுவாசி. அவர்கள் இன்னும் சபைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சகோதரன் உண்மையிலேயே மதுப்பழக்கம் அதிகமாக இருந்தவர். ஆனால் திடீரென்று ஒரு நாள் என்னிடத்தில் பிரதர், நான் செஞ்சதெல்லாம் தப்பு, என்னை மன்னிச்சுக்கங்க, நான் ஞானஸ்நானம் வாங்கணும் அப்படின்னு சொன்னேன். இதுக்கு நான் அவருக்கு ஒன்றுமே போதிக்கவில்லை. ஆனால் அவருடைய வீட்டிலே தான் சபை கூடி வந்தது. அந்த சபையிலே அவருடைய மனைவி அமர்ந்திருப்பார்கள், அவருடைய பிள்ளைகள் அமர்ந்திருப்பார்கள், மற்றவர்களும் அமர்ந்திருப்பார்கள். இவர் அங்கே தனியாக உட்கார்ந்து கொண்டு ஒரு சின்ன ஸ்டூல் போட்டு உட்கார்ந்துக்கிட்டு கிட்ட மாதிரியே பார்த்துக்கிட்டு இருப்பாரு. நான் அதெல்லாம் பொருட்படுத்துறதே இல்லை. நான் ஆரானே தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருந்தேன். இப்படிதான் ஒரு நாள் திடீரென்று என்னிடத்தில் சொன்னார், பிரதர், நான் ஞானஸ்நானம் வாங்கிக்கணும். அப்ப அதன் பிறகு அவருக்கு போதித்து ஞானஸ்நானம் கொடுத்தோம். 5 வருடங்கள் அருமையான வாழ்க்கை வாழ்ந்தார். உண்மையிலேயே எல்லா பழக்கத்தை விட்டு விட்டு வாழ்ந்தார். இடையில ஒரு தேர்தல் வந்தது, உள்ளாட்சி தேர்தல் வந்தது. அதுல அவரை அந்த வார்டு கவுன்சிலராக நிறுத்தணும்னு சொல்லி எல்லா ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் ஏவி விட்டாங்க. அப்ப என்ன ஆச்சு? மறுபடியும் அவர் அந்த பழக்கத்தில் விழுந்து விட்டார். என்று வரைக்கும் அவருக்கு புத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறேன், மீண்டு வரவே மாட்டேன் என்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே அதிகமான பணம் சம்பாதிக்கான வாய்ப்புகள், பூமிக்குரிய அதிகாரம் மற்றும் புகழை பெறுதல் மற்றும் நமக்கென்று ஒரு சம்பாதிப்பது போன்ற விஷயங்கள் நம்ம ஈர்க்கின்றன, ஈர்ப்பவைகளாம் இருக்கின்றன. அது அத்தனையும் சாத்தானுடைய சோதனை. நாம தேவனோடு ஒன்றித்திருப்பதை, தேவனுக்கு பிரியமாக நடந்து கொள்வதை கெடுக்க முற்படுகிறான் சாத்தான். அப்படிப்பட்ட சோதனை நாம் வென்று நாம் நேசருடன், நம்முடைய நேசருடன் அவருடைய ஊழியத்திலே இந்த உலகத்திலே ஈடுபட வேண்டும். அவள் தன் நேசருடன் தனியாக அழைத்து செல்லப்படுகிறாள். அவள் தனிப்பட்ட வகையில் அவளுடைய மணவாளனுக்கு சொந்தமானவள். யாரு? சபை கிறிஸ்துவுக்கு சொந்தமானது.
மிக குறைவான விசுவாசிகளே அல்லது ஊழியர்களே கிறிஸ்துவுடனான இத்தகைய உறவில் வாழ்கிறார்கள். இவ்வாறான தனிப்பட்ட உறவில் வாழாத விசுவாசிகள் அவரை நெருக்கமாக அறிவதில்லை மற்றும் அவரது வார்த்தை புரிந்து கொள்வதில்லை. வேதாகமத்தை புரிந்து கொள்வதன் ரகசியம் என்னவென்றால், முதலில் கர்த்தருடன் நெருங்கிய உறவை கொண்டிருப்பதுதான். அவருடைய வார்த்தையின் அர்த்தம் என்ன என்பதை அவரை விட சிறப்பாக யார் நமக்கு விளக்க முடியும்? ஆரம்ப கால சீடர்களைப் போல அவருடன் நெருங்கி நடந்து அவருக்கென்றே நம் வாழ்வை அர்ப்பணித்து அவர் நம்முடன் பேசுவதை கேட்க ஆசைப்பட வேண்டும். அப்பொழுது நமது கண்கள் அந்த ஆதி கிறிஸ்தவர்களைப் போலவே திறக்கப்படும். நமது இதயங்களும் ஆதி கிறிஸ்தவர்களைப் போலவே சுடர்விட்டு பிரகாசிக்கும். என்ன செய்தார்கள் அவர்கள்? எருசலேமிலே துன்பம் ஏற்பட்டது. சீடர்கள் பயங்கரமாக துன்புறுத்தி கொண்டிருந்தார்கள், எல்லோரும், சவுலும் மற்றவர்களும். அப்படிப்பட்ட வேலையிலே எல்லோரும், அப்போஸ்தலர்களை தவிர மற்ற எல்லோரும் பல்வேறு இடங்களுக்கு ஓடி போனார்கள், சிதறி போனார்கள். அப்படி போனவர்கள் என்ன சொல்லப்படுகிறது வசனத்துல? சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். சிதறி போகிறது என்ற சோதனை ஏற்பட்ட போதிலும் அவர்கள் விட்டு விலகவில்லை. மாறாக சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். நாம் இவ்வாறு வாழ வேண்டுமானால் நாம் நம்முடைய கர்த்தரோடு நெருங்கி ஒன்றித்து இருக்க வேண்டும். அப்படி நெருங்கி ஒன்றித்து வாழாத வாழ்க்கை வீணான வாழ்க்கை. நாம் வாழ்வது ஒரு வசதி மிகுந்த சுலபமான வாழ்வாய் இருந்தாலும் சரி, வறுமை மிகுந்த கஷ்டங்கள் மற்றும் சோதனையிலிருந்து வாழ்வானாலும் சரி, தேவனின் கிருபை மற்றும் கிறிஸ்துவின் நறுமணத்தை நம்மிலிருந்து வெளிவரச் செய்ய வேண்டும். நம் வாழ்வின் எந்த சூழ்நிலையிலும் தேவனுக்கு நன்றி செலுத்துவதும் துதித்தலும் தொழுது கொள்ளுதலும் நம்மிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, நான் கிறிஸ்தவன் ஆனதுக்கு அப்புறம் நிறைய கஷ்டப்படுறேன், என்னால கிறிஸ்தவ வாழ்க்கையில நிலைத்திருக்க முடியாது, இது எதுக்கு எனக்கு அந்த வாழ்க்கை அப்படிங்கிறாங்க. இல்லை, அப்படி இல்லை. எப்படிப்பட்ட நிலைமை நேரிட்ட போதிலும் நாம் கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்க வேண்டும். இது நான் உண்மையிலேயே என்னுடைய பர்சனல் லைஃப்ல கற்றுக்கொண்ட அனுபவம். சௌர் ஆர்வம் கூட சொல்லுவார், சகாயராஜ் ஞானஸ்தானம் ஒரே நேர்கோட்டில் போயிட்டு இருக்கிறாருங்க, அவரை யாருமே திருப்ப முடியல அப்படிங்குவாரு. இது பெருமைக்காக சொல்லிக்கொள்ளவில்லை, நான் என்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறேன். இவ்வசனத்தின் சிறப்பம்சம் என்ன? மணப்பெண்ணின் அழகும் தூய்மையும் இப்போது ஒரு சோலையின் அல்லது தோட்டத்தின் உருவத்தின் கீழ் சித்தரிக்கப்படுகின்றன. அது அத்துமீறி நுழைபவர்களுக்கு எதிராக தோட்டம் உறுதியாக அடைபட்டிருக்கிறது என்பதை காட்டுகிறது. அரிய நறுமணமிக்க தாவரங்களால் நிரம்பி இருக்கிறது மற்றும் செழிப்பான நீரோடைகளால் நீரூற்றப்படுகிறது. இது மணமகளை மணமகன் போற்றி பாதுகாத்தலுக்கு ஒப்பாக இங்கு சித்தரிக்கப்படுகிறது. அடுத்து 13ஆம் வசனம் பார்க்கின்றோம். உன் தோட்டம் மாதளஞ்செடிகளும் அருமையான கனிமரங்களும் மருதோன்றி செடிகளும் நலத செடிகளும் உள்ளதாய் இருக்கிறது. இவ்வசனத்தில் கூறப்படும் செடிகள் மற்றும் மரங்களை பற்றி சற்று விளக்கத்தை பார்ப்போம். உன் அதாவது சபையின், செடிகள் அதாவது விசுவாசிகள், ஊழியர்கள், விசுவாசிகள் எல்லாரையும் சொல்லலாம். சபையின் விசுவாசிகள் அல்லது ஊழியர்கள் எல்லாருமே ஒரு பழத்தோட்டத்தில் இருப்பது போன்று இருக்கிறார்கள். நாம் கர்த்தர் நாட்டின தோட்டத்திலே கடைசி வரை கனி கொடுக்க வேண்டும் என்று பாடல் கூட பாடுகிறோம். உன்னில் நடப்பட்ட விசுவாசிகள் அதாவது சபையில் நடப்பட்ட விசுவாசிகள் கண்ணுக்கு இனிமையானதும் சுவைக்கும் மனத்திற்கும் உகந்ததுமான ஒரு பழத்தோட்டத்தின் செடிகள் அல்லது கனிகளை போன்றவர்கள். இதன் மூலம் அவர் சபையின் பல்வேறு உறுப்பினர்களுடைய தாளந்துகள் மற்றும் கிருபைகளின் பன்முகத்தன்மையின் சிறப்பை குறிப்பிடுகிறார். எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, பல்வேறு விதமான செடிகள், மரங்கள் இவற்றை பற்றி சொல்லுகிறது. எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டோம், ஒரே மாதிரி விஷயங்களே கொடுத்து கொண்டு இருக்க மாட்டோம். ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி தாளம் இருக்கிறது. அதை பற்றி பின்னால் பார்க்க போகிறோம். சபை உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் ஏதாவது தனித்தன்மைகள் மற்றும் திறமைகள் உள்ளவர்களாகவே இருக்கிறோம். நமது திறமைகள் அல்லது தாளந்துகள் என்பவை கர்த்தரால் நமக்கு அருளப்பட்டவைகள். கர்த்தர் நாட்டின சபை என்ற தோட்டத்திலே நம் வாழ்நாள் முழுவதும் கனி கொடுப்பவர்களாக நாம் நிலைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் கர்த்தர் நம்மில் மகிழ்ச்சி அடைவார். அடுத்து 14வது வசனம். நளதமும் குங்குமமும் வசம்பும் லவங்கமும் சகலவிதமான தூப வர்க்க மரங்களும் வெள்ளைப்போள செடிகளும் சந்தன விருட்சங்களும் சகலவித கந்தவர்க்க செடிகளும் உள்ள சிங்காரவனமாய் இருக்கிறது. இது சபை.
இவ்வசனத்தில் கூறப்படும் செடி மரங்கள் பற்றிய சிறிய விளக்கத்தை பார்ப்போம். இது சிம்பாலிக் கார்டன், அதாவது அடையாள தோட்டம். இந்த தோட்டம் சபையை குறிப்பதாக இருக்கிறது. இந்த அடையாள தோட்டத்தில் காணப்படும் 7 வகையான நறுமண பொருட்கள் இதில் பட்டியலிடப்பட்டுள்ளன. அவற்றில் சில இந்திய பெயர்களை கொண்டவை. கற்றாழை, நளதம், அலோன்னு சொல்லப்படுகிற இங்கிலீஷ்ல, ஆலோனாக்கா ஆலோவேரா. சோற்று கற்றாழைக்கு பொட்டானிக்கல் நேம் அலோவேரா, ஆலோ என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்திலே. அதை நம்ம தமிழ்ல மொழிபெயர்க்கும் போது அவரை விட்டுவிட்டார். கற்றாழை, நளதம், குங்குமப்பூ இவையெல்லாம் இஸ்ரவேலை பொறுத்த மட்டில் பெரும்பாலும் தூய்மையான அயல்நாட்டு பொருட்களாகும். இவை எண்ணற்ற யுகங்களாக கிழக்கில் வர்த்தக பொருளாக இருந்து வந்துள்ளன. அக்காலத்தில் சாலமோனின் கப்பல்களில் தெற்கு அரேபியா, மாபெரும் இந்திய தீபகற்பம் மற்றும் ஒருவேளை இந்திய தீவு கூட்டங்கள் இருந்தும் கூட இந்த வாசனை பொருள் யாவும் இஸ்ரவேலுக்கு கொண்டு வரப்பட்டன சாலமோனுக்காக. சாலமோனின் உன்னத பாட்டு 4:10-14 இப்ப இதுவரைக்கும் நம்ம படிச்சோம் இல்லையா, இந்த வசன பகுதியில் நான் நினைவில் கொள்ள வேண்டிய முக்கியமான கருத்துக்களை இப்பொழுது நாம் தொகுத்து பார்த்து இந்த செய்தியை முடித்துக் கொள்வோம். பொதுவாகவே உன்னத பாட்டு என்பது அன்பு மற்றும் நேசம் ஆகியவற்றினுடைய நெருக்கத்தின் ஒரு வளமான கவிதை வெளிப்பாடாக உள்ளது. இதில் மணமகன் சாலமன், அவர் யாருக்கு உருவப்படுத்தப்படுகிறார்? கிறிஸ்துவுக்கு உருவப்படுத்தப்படுகிறார். மணமகன் தனது மணமகள், அதாவது சுலைமீத்திய பெண். சாலமன் சந்தர்ப்ப பொருளை பார்க்கும்போது சுலைமீத்திய பெண், சபையின் சந்தர்ப்ப பொருளை பார்க்கும்போது சபையின் ஊழியர்கள், விசுவாசிகள் எல்லோரும், ஒவ்வொருவரும். மணமகன் தன் மணமகள் மீது தனது ஆழ்ந்த நேசத்தை வெளிப்படுத்துவதாக விளக்கப்படுகிறது. இதுல நினைவில் கொள்ள வேண்டிய முக்கியமான 4 குறிப்புகளை மட்டும் பார்ப்போம். 1, மயக்கம் தரும் அன்பு மற்றும் நேசம். மணமகன் தன் மணமகளின் அன்பை புகழ்ந்து அது திராட்சை ரசத்தை விட சிறந்தது என்று சொல்லுகிறார். இந்த திராட்சை ரசம் என்ற இந்த இடத்துல வருகின்ற வார்த்தை சந்தர்ப்ப பொருளில் போதை தரும் திராட்சை ரசத்தையே குறிக்கிறது. சாதாரண நம்ம டேபிள்ல பயன்படுத்துகிற ஒயின், நம்ம இதுல ஆராதனையில பயன்படுத்துற அந்த திராட்சை ரசம் இல்ல. இது புளிப்பேற்றப்பட்ட போதை தரக்கூடிய திராட்சை ரசம் தான் குறிக்கிறது. அது திராட்சை ரசத்தை விட சிறந்தது என்றும், அவளுடைய உடலிலிருந்து வீசும் நறுமணம் எல்லா நறுமண பொருட்களையும் விட உயர்ந்தது என்றும், அவளுடைய நேசம் பூமிக்குரிய எந்த இன்பத்தையும் விட தமக்கு மகிழ்ச்சிகரமானது என்றும் வலியுறுத்துகிறார். இது சபையின் மீது கிறிஸ்து கொண்டுள்ள நேசத்தின் உருவகமாக உள்ளது. 2வது, இனிமையான மற்றும் ஊக்கமளிக்கும் பேச்சு. அவருடைய உதடுகள் தேன்கூடு போல இனிப்பை சுட்டுகின்றன, தேனும் பாலும் அவளுடைய நாவின் கீழ் உள்ளன என்ற இந்த உருவகம் சபையில் உள்ளவர்களின் வார்த்தைகளுடைய தூய்மை, இனிமை மற்றும் ஞானத்தை எடுத்து காட்டுகிறது. இவை மற்றவர்களுக்கு ஊட்டமளிக்கும் மற்றும் பலப்படுத்தும். சபையின் பரிசுத்த தன்மை, தேவனை புகழும் இனிய தன்மை மற்றும் பிறருக்கு சுவிசேஷத்தை எடுத்துரைத்து அறிவூட்டும் சபையின் ஊழியங்கள் ஆகியவை இங்கு உருவகப்படுத்தப்படுகிறது. 3வது, தூய்மை மற்றும் பிரத்யேக தன்மை. மணமகள் ஒரு பூட்டப்பட்ட தோட்டமும் மூடப்பட்ட நீரூற்றும் முத்திரையிடப்பட்ட ஒரு கிணறுமாக இருக்கிறாள் என்று விவரிக்கப்படுகிறாள். இது ஒரு வல்லமையான உருவகமாக இருக்கிறது. இது அவளுடைய கன்னித்தன்மையையும் தூய்மையையும் வலியுறுத்துகிறது. அதை அவள் திருமணத்தின் பரிசுத்தத்திற்குள் தனது கணவருக்காக மட்டுமே பாதுகாத்து வைத்திருக்கிறாள். சபையார் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தால் கரைப்படாதபடி நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை பரிசுத்தமான ஜீவ பலியாக கர்த்தருக்கு ஒப்புடுக்க வேண்டும் என்பதை இது நமக்கு நினைவூட்டி அறிவுறுத்துகிறது. அடுத்து ஏராளமான நற்பண்புகள், அதான் நறுமண பொருட்கள் உருவகத்துல வருகிறது. தோற்றமானது, அதாவது சபை உருவகத்தில் இது சபையை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. தோற்றமானது விலைமதிப்பற்ற மற்றும் பல்வேறு வாசனை பொருட்கள் மற்றும் இனிமையான பழங்கள் ஆகியவற்றால் நிரம்பியுள்ளதாக கூறப்படுகிறது. மாதுளை, அப்புறம் வாசனை பொருளை பார்க்கும்போது மருதாணி, நளதம், குங்குமப்பூ, லவங்கம், வெள்ளைப்போளம், கற்றாழை ஆகியவற்றால் நிறைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இது மணமகளுக்குள், அதாவது சபைக்கு உள்ளானவர்களிடத்தில் இருக்கும் ஏராளமான நற்பண்புகள் மற்றும் ஆவிக்குரிய பரிசுத்தன்மை ஆகியவற்றை அடையாளப்படுத்துகிறது. இவைகள் சபையாராகிய நாம் கிறிஸ்துவின் நற்கந்தமாக இவ்வுலகில் அவிசுவாசிகளின் மத்தியில் கிறிஸ்துவின் வாசனையை பரப்புவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. இந்த அத்தியாயத்தின் உச்ச காட்சி, கிளைமாக்ஸ் இன்னும் 2 வசனங்கள் இருக்கிறது. அந்த 2 வசனங்களையும் நாம் கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்திலே ஆராய்ந்து பார்ப்போம்.
கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அனைவருக்கும் நன்றி சகோதரரே. நன்றி சகோதரரே. அருமையாக கிறிஸ்துவையும் விசுவாசியையும் திருமணத்தில் இணைக்க போகிற கிறிஸ்து மணவாளனாகவும் நாம் மணவாட்டிகளாகவும் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவரை திருமணத்தில் இணைத்துக் கொள்ள போகிற மணவாட்டி மனம் வீசுகிறவளாகவும் ஆவிக்குரிய நற்குணங்களை வீசுகிறவர்களும் இருக்க வேண்டும் என்பதை அடையாளமாக மறைமுகமாக ஊமையாக பேசின காரியங்களை தெளிவாக எடுத்து கூறினீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள். இறுதியான ஜப